வணக்கம். சாய் டிஆர்பி கோச்சிங் சென்டர். இதில் 5th யூனிட் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்ஸில் ஹோமோமார்பிசம்ங்கிற டாபிக் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஹோமோமார்பிசம் டெஃபனிஷன். ஹோமோமார்பிசம் அப்படின்னா ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். எப்படி? எஃப் ஃப்ரம் குரூப் ஜி இன்டூ எ குரூப் ஜி டேஷ். ஒரு மேப் வந்து டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஃப்ரம் G into a group G டேஷுக்கு இஸ் கால்டு. இதை வந்து நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லணும்னா f of AB equal to f of A dot f of B இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். f of AB equal to f of A dot f of B. டெஃபனிஷனில் கொஞ்சம் தப்பு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. a map f from a group G into a group G dash is called a homomorphism if f of AB equal to f of A dot f of B. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த மேப்பை நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த G2 G டேஷுங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது G ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் இருக்குது, 2G டேஷுங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா f of A star B equal to f of A dot f of B. ஓகேவா? இந்த ஹோல் குரூப் வந்து இந்த ஜிக்குள்ள ஆப்ரேஷனில் இருக்கும். இந்த நம்ம ப்ராடக்டில் எழுதுகிறோம் இல்லையா, இது வந்து இந்த ஜி டேஷுக்குள்ள ஜி டேஷுக்கு என்ன ஆப்ரேஷன் இருக்கும் அதில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம சப் குரூப்பில் வந்து குரூப்புக்கு என்ன பைனரி ஆப்ரேஷன் எடுக்கிறோமோ அதே பைனரி ஆப்ரேஷன் தான் சப் குரூப்புக்கும் இருக்கணும்னு எடுத்திருப்போம். இங்கே வந்து இந்த ஜிக்கும் இந்த ஜி டேஸுக்கும் சேம் பைனரி ஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஏதோ ஒரு பைனரி ஆப்ரேஷன் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டாட்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே டாட்டாகவும் இருக்கலாம், இல்லை ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்படி எடுக்கும்போது இங்கே டாட்டுக்கு நம்ம கிடச்சிது அப்படின்னா, இந்த ஜி டேஸுக்கு உள்ள கண்டிஷனுக்கு நம்ம கிடச்சிது அப்படின்னா இதை ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் f of AB equal to f of A dot f of B. For all A, B belongs to G. இங்கே உள்ள ஜியில் உள்ள எல்லா A, Bக்குமே இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆச்சுன்னா இதை வந்து நம்ம ஹோமோமார்பிசம் சொல்லுவோம். ஹோமோமார்பிசம்மை ஸ்ட்ரக்சர்ட் ப்ரிசர்வ்ஸ் மேப், ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ்ஸ் மேப்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ்ஸ் மேப். ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ்ஸ் மேப்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோமார்பிசம் தான் சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ்ஸ் மேப். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கண்டிஷன் போக இந்த மேப் வந்து 1-to-1 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஆல்சோ தட் சாட்டிஸ்ஃபைஸ் 1-to-1 which implies இதை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா ஐசோமார்பிசம் சொல்லிக்கலாம். இப்போது f of AB equal to f of A dot f of B மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஹோமோமார்பிசம் சொல்லுவோம். அது கூட 1-1 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ஐசோமார்பிசம்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து இதில் இன்னொன்று படிப்போம். என்ன அப்படின்னா 1-to-1 மட்டும் இருந்ததுன்னா ஐசோமார்பிசம், இது கூட ஆன்-டுவும் இருந்ததுன்னா விச் இம்ப்ளைஸ் இது வந்து ஐசோமார்பிக். இந்த ஹோமோமார்பிசம் கூட 1-to-1 கண்டிஷன் மட்டும் இருந்ததுன்னா ஐசோமார்பிசம், அண்ட் ஆன்-டுவும் சேர்ந்து இருந்ததுன்னா ஐசோமார்பிக். இதை ஜி ஐசோமார்பிக் டு ஜி டேஷ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை எழுதிக்கோங்க. இந்த கண்டிஷன் மட்டும் இருந்ததுன்னா ஹோமோமார்பிசம், இந்த கண்டிஷன் வித் 1-to-1 இருந்ததுன்னா ஐசோமார்பிசம், இந்த ஹோமோமார்பிசம் கண்டிஷன் 1-to-1 அண்ட் ஆன்-டு இருந்ததுன்னா ஐசோமார்பிக். ஓகேவா? அப்போ ஹோமோமார்பிசம்னா f of AB equal to f of A dot f of B. அது கூட 1-to-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஐசோமார்பிசம் அப்படி சொல்லுவோம். 1-to-1 அண்ட் ஆன்-டுவும் சேர்ந்து இருந்ததுன்னா ஐசோமார்பிக். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப்ங்கிற ஒரு மேப் எஃப் ஃப்ரம் z, +2 z, +. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of x equal to 2xன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ z, +2 z, +, ரெண்டுலேயுமே ப்ளஸ் தான். நம்ம கண்டிஷன் என்னது? f of 2 எலமெண்ட் எடுக்கிறோம். f of A, B, இங்கே ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ரேஷன் இருக்கிறதுனால f of A plus B equal to f of A plus f of Bன்னு எழுதிக்கிறோம். இங்கே f of xங்கிறத 2xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம்? f of A plus Bயை இப்போ ஃபஸ்ட்டு f of A plus Bன்னு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இது நம்ம கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். f of A plus Bன்னு எடுங்க. A plus B, f of xை 2xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ இங்கே நம்ம என்ன எழுதலாம்? A plus B xன்னு எழுதலாம். f of x 2xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த xக்கு முன்னாடி ஒரு 2 போடணும், அவ்வளோதானே? அப்போது
இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். சாரிண்ணா, எஃப் ஆஃப் எக்ஸை 2xன்னு எழுதுகிறாங்க. நம்ம எடுத்துருக்கிற ஏ ப்ளஸ் பியை எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடி ஒரு 2 மட்டும் போடணும். போட்டாச்சா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2a ப்ளஸ் 2bன்னு எழுதலாமா? ஓகேவா? அப்போ 2a ப்ளஸ் 2bனா இப்படி கிடச்சிருமா? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் 2xக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போ 2aக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ, 2bக்கு பதிலாக எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்திருக்கோம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பின்னு நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம ஹோமோமார்பிசம் கண்டிஷன் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இது வந்து ஹோமோமார்பிசம். அப்போ இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்து இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா இது ஹோமோமார்பிசமான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இப்படி தான். இதான் கண்டிஷன். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பிங்கிறது நம்ம தியரமில் உள்ள கண்டிஷன். இதை எப்படி செக் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி நம்மளால் எழுத முடியும் இல்லையா? எக்ஸை ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துட்டோன்னா இதுதான் எக்ஸு. ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துட்டோன்னா இங்கே 2xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2x, அப்போ 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இதை பிரித்து எழுதணுன்னா 2a ப்ளஸ் 2b. அப்போ 2xனா எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போ 2aனா எஃப் ஆஃப் ஏ, 2bனா எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி நம்ம எப்படி எடுத்தோம்? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்தோம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஹோமோமார்பிசம் கண்டிஷன். அதனால் எஃப் ஃப்ரம் இஜெட் கமா ப்ளஸ் டு இஜெட் கமா ப்ளஸ்ங்கிறது ஒரு ஹோமோமார்பிசம் மேப்பை டிஃபைன் பண்ணும். ஓகேவா? புரியுதில்ல? இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும். அங்கே செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எஃப் ஃப்ரம் r ஸ்டார் கமா டாட் டு r ப்ளஸ் கமா டாட். இது வந்து r ஸ்டார் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் பொறுத்து, இதுவும் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து, ஆனால் பாசிட்டிவ் இண்டிஜஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ ஹோமோமார்பிசம் கண்டிஷன் என்ன? இங்கேயும் டாட்டு இங்கேயும் டாட்டு. ஸோ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இங்கே டாட்டு இங்கேயும் டாட்டு. ஸோ எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பி. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஏபின்னு எடுத்து நமக்கு இது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் ஏபி அவங்க கண்டிஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு மாட் ஏபி எழுதிக்கலாமா? அவங்க டிஃபைன் பண்ணதுபடி எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு மாட் ஏபின்னு எழுதிக்கலாமா? இங்கே வந்து ஆர் ஸ்டார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 0 வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா? அப்போ மாட் ஏபியை மாட் ஏ டாட் மாட் பின்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே. இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? செகண்ட் இதில் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் தான். அப்போ மாடு ஏக்கு மாட் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் தாங்க. 0 கூட இன்க்ளூட் ஆகாது. ஒன்லி பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ். அதுதான் ஆர் ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆர் ப்ளஸ்னால் ஒன்லி பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் மட்டும். பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர்ஸ், சாரி, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ரேஷ்னல்னால் Q, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அப்போது இதை ஏ டாட் பின்னு கூட எழுதிக்கலாம். இப்போ ஏ டாட் பியை எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பி. ஓகேவா? எழுதிக்கலாமா? அப்போ எஃப் ஆஃப் ஏபின்னு எடுத்து எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பி. இந்த மாடுலஸ் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பாசிட்டிவ் இண்டிஜர்ஸுங்கிறதுக்காக நாங்கள் எழுதினேன். இப்போ மாடு ஏன்னு இருந்தாலே எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். மாடு எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ மாடு ஏனா எஃப் ஆஃப் ஏ, மாடு பினா எஃப் ஆஃப் பி. அப்போ எஃப் ஆஃப் ஏபின்னு எடுத்து எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பின்னு கிடச்சிருச்சு. அப்போ இட் இஸ் ஆல்சோ எ ஹோமோமார்பிசம் மேப். இட் இஸ் ஆல்சோ எ ஹோமோமார்பிசம் மேப். இப்படி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிஷன். இது கொடுத்துட்டு இது ஹோமோமார்பிசம் மேப்பான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா கண்டிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு இதில் ஜியில் என்ன ஆப்ரேஷனோ அது இங்கே வரணும். இங்கே இருக்கிற ஆப்ரேஷன் வந்து இங்கே வரணும். இங்கே சப்போஸ் இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ப்ளஸ் வரணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பிரித்து எழுதணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் படி மறுபடியும் நம்மளால் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு எழுத முடிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இங்கே எடுத்த மேப்பு நமக்கு இங்கே கிடச்சிருந்ததுன்னா அது ஹோமோமார்பிசம் நம்ம எடுத்துக்கலாம், சொல்லிடலாம். தேர்டு ஒன் பாருங்கள். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ், எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் பை எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இ டேஷ். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இதிலேருந்து எடுக்கிற எல்லா எலமெண்ட்டும் எப்படி மேப் ஆகுதான்? ஜி டேஷில் உள்ள இ டேஷ், அதாவது ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது. இங்கே ஒரு ஜி, இந்த மேப் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். இது ஜிங்கிற மேப்பு செட்டு, இது ஜி டேஷுங்கிற செட்டு. இதுலேருந்து எந்த எலமெண்ட் எடுத்து இதுக்கு மேப் பண்ணாலும் ஈங்கிற ஜி டேஷில் உள்ள ஐடென்டிட்டி, அதனால் இ டேஷ்னு எடுத்துக்கிறோம். ஜியில் உள்ள ஐடென்டிட்டினா இ, ஜி டேஷில் உள்ள ஐடென்டிட்டினா இ டேஷ். அந்த குரூப்பில் இருந்து வர்றது அப்படின்னு தெரியறதுக்காக. அப்போ இதில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது எல்லாமே எங்கே போய் மேப் ஆகுதான்?
இதில் உள்ள இ டேஷுக்கு தான் போய் மேப் ஆகுதான், வேறு எங்கேயுமே போகலை. அப்போ இது வந்து ஐடென்டிட்டி மேப்பு. இந்த ஜியில் எந்த எலமெண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன செட்டுன்னு கூட நமக்கு தெரியலை. எந்த செட்டாக இருந்தாலும் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் அது எல்லாமே போய் எங்கே மேப் ஆகுது, இ டேஷ் அதில் உள்ள ஜி டேஷில் உள்ள ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகுது. ஸோ இது வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். இ டேஷுங்கிறது ஜி டேஷில் உள்ள ஐடென்டிட்டி. ஓகேவா? அப்போ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் ஏ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இ டேஷ். இப்படி டிஃபைன் பண்ணிட்டாலே இது வந்து ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு ஹோமோமார்பிசம் மேப். இங்கே வந்து ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஃபார் எனி குரூப் ஜிக்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு. ஓகேவா? இது ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோமார்பிக்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஹோமோமார்பிசம் இருக்கணும், ஒன் டு ஒன்னாக இருக்கும், ஆன் டூ இது எல்லாமே இருந்ததுன்னா இதை வந்து ஐசோமார்பிக்னு சொல்லுவோம். ஐசோமார்பிக்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இது பாருங்கள், இங்கே என்ன செட் எடுக்கிறோமோ அதே தான் அங்கேயும் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி. இதுவும் ஜி, இதுவும் ஜி. இங்கே என்ன எலமெண்ட் எடுக்கிறோமோ அந்த எலமெண்ட் அங்கேயே போய் மேப் ஆகுது. என்ன எலமெண்ட் எடுக்கிறோமோ அதே எலமெண்ட்டுக்கே போய் மேப் ஆகுது. ஸோ இது வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கும், ஒன்னாக இருக்கும், ஆன் டூவாக இருக்கும். ஸோ இது வந்து ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஆப்வியஸ் ரிசல்ட்டு. ஐடென்டிட்டி மேப்புக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி தான். எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதே எலமெண்ட்டுக்கு போய் மேப் ஆகுது. ஸோ இது ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். ஒரு குரூப் எடுத்துப்போம். அந்த குரூப்பை வந்து கோஷன் குரூப்புக்கு வந்து மேப் பண்ணி ஒரு இது வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, லெட் எண்ணுங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கோங்க. எண்ணுங்கிறது கோஷன் குரூப் வந்து டிஃபைன் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன இதெல்லாம் வேணும்? ஜிங்கிறது ஒரு எபிலியன் குரூப்பாக இருக்கணும், எண்ணுங்கிறது நார்மல் சப் குரூப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஜி ஓவர் என் நம்மளால் கோஷன் குரூப் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே எண்ணுங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப், என்னங்கிறது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. தென் த மேப், அந்த மேப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? எஃப் ஃப்ரம் ஜி டு அந்த கோஷன் குரூப்புக்கு ஜி ஓவர் என் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? பை அந்த கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கோஷனில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னவா நம்ம எப்படி எழுதுவோம்? அந்த எண்ணை அப்படியே எடுத்துப்போம். இந்த குரூப்பில் உள்ள எலமெண்ட்டுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு பார்ப்போம். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா? இதான் என்எக்ஸ். இந்த குரூப்பில் இந்த கோஷன் குரூப்பில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து என்எக்ஸ்ன்னு இருக்கும். ஜி ஓவர் என் இருக்கு இல்லையா? இந்த எண்ணை அப்படியே எடுத்துப்போம். இந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து அதுக்கு காம்பினேஷன் பண்ணி எழுதுவோம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜிக்கும். இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? ஹோமோமார்பிசமாக இருக்கும். ஓகே, இதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் ஏபி 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஜியிலேருந்து 2 எலமெண்ட்டு ஏபின்னு எடுத்துக்கிறோம். இதை என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஏ, எஃப் ஆஃப் பி, இந்த ஹோமோமார்பிசம் கண்டிஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? எஃப் ஆஃப் ஏபியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் ஏபி இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸை என்எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என் ஏபின்னு எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸை என்எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் ஏபியை என்ஏபின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் அப்படி தானே? இங்கே ஏ கம்மா பி பிலாங்ஸ் டு ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஒரு சப் குரூப் வித் 2 எலமெண்ட்ஸு ரைட் சைடில் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸு. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் இஸ் அகைன் ஏ ரைட் கோசெட். இது ப்ராடக்ட் ஆஃப் 2 ரைட் கோசெட்ஸ் இஸ் அகைன் ஏ ரைட் கோசெட்டாக கிடச்சிருக்கு. அப்போ இதை இப்படி பிரித்து எழுதிக்கலாம். அப்போ என்ஏ என்பின்னு கிடச்சிருக்கு. அப்போ என்எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ என்ஏனா எஃப் ஆஃப் ஏ, என்பினா எஃப் ஆஃப் பி. அப்போது எஃப் ஆஃப் ஏபின்னு நம்ம எடுத்தோம். ஆனால் நமக்கு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் பின்னு ஹோமோமார்பிசம் கண்டிஷன் கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ஹோமோமார்பிசம். ஓகேவா? இதை வந்து நம்ம கெனானிக்கல் ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு, இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு எ கெனானிக்கல் ஹோமோமார்பிசம்.
கோஷன் குரூப் வச்சு டிஃபைன் பண்ணுற ஹோமோமார்ஃபிசமை கெனானிக்கல் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள், ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறோம். எஃப் ஃப்ரம் இஜெட் கமா ப்ளஸ் டு என் இஜெட் கமா ப்ளஸ் டிஃபைன்டு பை, எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு இஜெட். இது வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருக்குமா, ஐசோமார்ஃபிசமாக இருக்குமா, ஐசோமார்ஃபிக்காக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கேயுமே இஜெட் கமா ப்ளஸ்ஸு, நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு கண்டிஷன் பார்த்தோம், இஜெட் கமா ப்ளஸ் டூ இஜெட் கமா ப்ளஸ், இஜெட் கமா ப்ளஸ் டூ இஜெட் கமா ப்ளஸ், இது வந்து ஒரு ஹோமோமார்ஃபிசம் பார்த்தோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஜெட் கமா ப்ளஸ் டூ என் இஜெட் கமா ப்ளஸ்ஸு. அப்போது என் இஜெட் கமா ப்ளஸ்ஸுங்கிறது சப்செட் ஆஃப் இஜெட் கமா ப்ளஸ்ஸுக்கு. அப்போது இந்த செட்டுக்கே நமக்கு வந்து ஹோமோமார்ஃபிசம் கிடைக்குது. அப்போது இதோட சப்செட்டுக்கு கண்டிப்பாக இங்கேயும் ஹோமோமார்ஃபிசம் கிடைக்கும். ஓகேவா? ஆல்சோ 1 கிடைக்கும், ஆன் 2வும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் அன் ஐசோமார்ஃபிசம். ஐசோமார்ஃபிசம் ஆல்சோ இஜெட் கமா ப்ளஸ்ஸுங்கிறது ஐசோமார்ஃபிக் டு என் இஜெட் கமா ப்ளஸ்ஸு. ஓகேவா? என் இஜெட் கமா ப்ளஸ்ஸுக்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மேப் வந்து ஐசோமார்ஃபிசமாக மட்டும் இருக்காது, ஐசோமார்ஃபிக்காகவும் இருக்கும். ஏன்னா ஆன் 2வும் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபோர்த் ரிசல்ட் பாருங்கள். ஃபோர்த் ரிசல்ட், த மேப் F from R star comma dot to R star comma dot, ரெண்டுமே ஒரே செட்டு தான். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடி எக்ஸ். இது அப்படியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே வந்து ஆர் ப்ளஸ் கம்மா டாட்னு பார்த்தோம். அப்போ ஒரு இது பார்த்தோம், என்ன பார்த்தோம், எஃப் ஃப்ரம் ஆர் ஸ்டார் கம்மா டாட் டு ஆர் ப்ளஸ் கம்மா டாட்டுக்கு பார்த்தோம். இங்கே ஆர் ஸ்டார் கம்மா டாட், இதுவுமே ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம். அதே கண்டிஷன் தான். எஃப் ஆஃப் ஏபின்னு எடுத்து செஞ்சோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு கிடைக்கும். மாடி எக்ஸ் மாடு ஏபின்னு பிரிப்போம், மாடு ஏ இன்ட்டு மாடு பி. இப்போ மாடு ஏவை எஃப் ஆஃப் ஏ, மாடு பிஏ எஃப் ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு கிடச்சிரும் இல்லையா? ஸோ இஸ் அ ஹோமோமார்ஃபிசம். அப்புறம் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், எஃப் ஃப்ரம் ஆர் கமா ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் கமா டாட். இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டிஃபைன்ட் பை இ பவர் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இதை பார்ப்போம். ஆர் கமா ப்ளஸ் டூ ஆர் ப்ளஸ் கமா டாட். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது இங்கே ப்ளஸ், அங்கே வந்து டாட்டு. அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பின்னு நம்ம எழுதணும். இந்த மாதிரி எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்தோம்னா எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பின்னு நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துப்போம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பியை இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இ பவர் ஏ ப்ளஸ் பி, இ பவர் ஏ ப்ளஸ் பியை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இ பவர் ஏ இ பவர் பின்னு எழுதிக்கலாமா? அப்போ இ பவர் ஏ எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ இ பவர் ஏவை எஃப் ஆஃப் ஏ, இ பவர் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ இ பவர் பியை எஃப் ஆஃப் பி. அப்போது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்தோம், நமக்கு எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பின்னு கிடச்சிருக்கு. இந்த கண்டிஷன் கிடச்சிருச்சு. இந்த எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பியில் இந்த ஆப்ரேஷன் இருக்கணும். இந்த செகண்டில் உள்ள மேப்பில் செகண்டில் உள்ள குரூப்பில் உள்ளது இங்கே இருக்கணும். இப்போ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருச்சா, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்தது எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பின்னு கிடச்சிருச்சு. ஸோ இட் இஸ் அ ஹோமோமார்ஃபிசம். இட் இஸ் அ ஹோமோமார்ஃபிசம். இட் இஸ் ஆல்சோ 1-to-1 அண்ட் ஆன் 2வும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஐசோமார்ஃபிக். ஆர் கமா ப்ளஸ்ஸுங்கிறது ஐசோமார்ஃபிக் டு ஆர் ப்ளஸ் கமா டாட். ஸோ இது வந்து ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். ஓகேவா? ஹோமோமார்ஃபிசம் மட்டும் கிடையாது, ஐசோமார்ஃபிக்கும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இதோட ஹோமோமார்ஃபிசத்தோட எக்ஸாம்பிள்ஸ் முடியுது. ஹோமோமார்ஃபிசத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ் பி ஹோமோமார்ஃபிசம். இந்த மேப் இது வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பாருங்கள். எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ். இந்த ஜிக்கு ஐடென்டி ஈயாக இருந்ததுன்னா அது வந்து எங்கே போய் மேப் ஆகுமா, இ டேஷில் போய் மேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ்.
ஏ இன்வர்ஸுக்கு மேப் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏக்கு இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து எஃப் ஆஃப் ஏ பவர் என் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பவர் என்ன ஈக்குவலாக இருக்கும். ஆர்டர் ஆஃப் ஏங்கிறத ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ, அந்த ஏக்கு ஆர்டர் பார்த்தாலும் ஒன்று தான், இமேஜுக்கு ஆர்டர் பார்த்தாலும் சேமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது புரியுது இல்லையா? ஏ இன்வர்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் பார்த்து அதுக்கு மேப் பார்த்தாலும் இல்லை இமேஜுக்கு டைரெக்டாக இன்வர்ஸ் பார்த்தாலும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ஒரு கண்டிஷன் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோமியோமார்பிக் இமேஜ் ஆஃப் நார்மல் சப்குரூப் இஸ் நார்மல். ஹோமியோமார்பிக் இமேஜ் ஆஃப் நார்மல் சப்குரூப் இஸ் நார்மல். ஒரு நார்மல் சப்குரூப்புக்கு ஹோமியோமார்பிக் இமேஜ் பார்த்தாலும் அதுவும் நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபிஃப்த் ரிசல்ட் பாருங்கள். இஃப் ஹச் இஸ் நார்மல் இன் ஜி தென் எஃப் ஆஃப் ஹச் இஸ் நார்மல் இன் ஜி டேஷ். ஹச்சுங்கிறது நார்மல் சப்குரூப்பு, சரியா? இது வந்து ஜியில் நார்மலாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் ஹச் வந்து ஜி டேஷில் நார்மலாக இருக்கும். இது ஜி, இது ஜி டேஷ். இங்கே ஹச் நார்மலாக இருந்ததுன்னா இந்த ஜி டேஷில் எஃப் ஆஃப் ஹச் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஹச் இஸ் ஏ சப்குரூப் இன் ஜி தென் எஃப் ஆஃப் ஹச் இஸ் ஏ சப்குரூப் இன் ஜி டேஷ். நார்மலுக்கும் அதே தான், சப்குரூப்புக்கும் அதே தான். இப்போ ஹச்சுங்கிறது சப்குரூப்பாக இருந்ததுன்னா எஃப் ஆஃப் ஹச் எங்கே சப்குரூப்பாக இருக்குமா? ஜி டேஷில் சப்குரூப்பாக இருக்குமா? அதே மாதிரி இப்போ அப்படியே ரிவர்ஸ் எடுத்து பாருங்கள். ஹச் டேஷ் வந்து ஜி டேஷில் சப்குரூப்பாக இருந்ததுன்னா இங்கே வந்து இமேஜ் பற்றி பேசுவோம். ஓகேவா, இங்கே வந்து ரேஞ்ச் பற்றி பேசுவோம். இங்கே ஜி டு ஜி டேஷ்னு வரும்போது இமேஜ் பற்றி பேசுவோம். இங்கே அப்படியே இப்போ மாற்றுது இல்லையா? இப்போ ஜி டேஷில் எடுத்து ஜிக்கு சொல்ல போகிறோம். இப்போ ஜி டேஷில் ஹச் டேஷ் வந்து சப்குரூப்பாக இருக்குது. அப்போது இங்கே என்ன வரும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப், இது ரிவர்ஸில் வருது இல்லையா? அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷ் வந்து நார்மலின் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷுங்கிறது சப்குரூப் இன் ஜி, ரேஞ்சுக்கு சொல்லுவோம். ஓகேவா, அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் பாருங்கள். இது ஜி டேஷ், ஜியில் எடுத்து ஜி டேஷ்க்கு பேசும்போது எஃப் ஆஃப்னு பேசுவோம். எஃப் ஆஃப் இப்போ இங்கே ஹச் எடுத்து இங்கே ஜி டேஷ்க்கு சொல்லும்போது எஃப் ஆஃப் ஹச்னு பேசுவோம். ஆனால் இங்கே எடுத்து இங்கே பேசும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷ்னு பேசுவோம். ஓகேவா, அப்போது ஃபஸ்ட் இங்கே சப்குரூப்புக்கு சொல்லியாச்சு. இப்போது நார்மலுக்கு சொல்ல போகிறோம். ஹச் டேஷ் வந்து ஜி டேஷில் நார்மலாக இருந்ததுன்னா தென் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷ் வந்து நார்மல் இன் ஜி. இது வந்து ரேஞ்ச் செட். ஓகேவா, அப்போது ஹோமியோமார்பிக் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப், அங்கே ஹோமியோமார்பிக் இமேஜ்னு பேசணும் இல்லையா? இங்கே எடுத்து இங்கே பேசும்போது இமேஜ், இங்கே எடுத்து இங்கே பேசும்போது இன்வர்ஸ் இமேஜ். இன்வர்ஸ், ஓகேவா, ரிவர்ஸில் போகிறோம். அதனால் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் நார்மல் சப்குரூப் இஸ் நார்மல். இங்கே ஹோமோமார்பிசம் பற்றி கொஞ்சம் ரிசல்ட்டு படிக்க போகிறோம், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை, ஃபஸ்ட் ரிசல்ட் லெட் எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷுங்கிறது ஒரு ஹோமோமார்பிசம்னு கொடுத்துட்டாங்க. பி எ ஹோமோமார்பிசம் இப்படி இருந்ததுன்னா தென் ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி, இந்த ஜியிலேருந்து எடுக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. இந்த இமேஜோட ஆர்டர் வந்து எலமெண்ட்டோட ஆர்டரை வந்து டிவைட் பண்ணும். இது இங்கேருந்து ஏ எடுக்கிறோம். அப்போது இங்கே அது என்னவாக இருக்கும்? அதோட இமேஜாக இருக்கும். எஃப் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு ஜி டேஷ். அப்போ இமேஜோட ஆர்டர் வந்து எலமெண்ட்டோட ஆர்டரை டிவைட் பண்ணும். இது ஒரு ரிசல்ட்டு. செகண்ட் ஒன் வந்து லெட் எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். இது வந்து ஒரு ஐசோமார்பிசம்னு கொடுக்குறாங்க. ஹோமோமார்பிசம்னு கொடுத்தா இமேஜோட ஆர்டர் வந்து எலமெண்ட்டோட ஆர்டர் டிவைட் பண்ணும். இது ரிசல்ட்டு. அதுவே பி ஐசோமார்பிசம்னு கொடுத்தா என்ன ஆகும்னு பாருங்கள். ஐசோமார்பிசம் தென் ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி ஆர்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஏ. ஹோமோமார்பிசமாக இருந்தால் தான் இமேஜோட ஆர்டர் எலமெண்ட்டோட ஆர்டரை டிவைட் பண்ணும். ஆனால் ஐசோமார்பிசம்னு கொடுத்தா எலமெண்ட்டோட ஆர்டரும் இமேஜோட ஆர்டரும் சேமாக இருக்கும். ஓகேவா, அடுத்த தேர்ட் ரிசல்ட் பாருங்கள். இதே மாதிரி ஒரு மேப் எடுத்துக்கிறோம். ஜி டு ஜி டேஷ், எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். இது வந்து ஹோமோமார்பிசம். பி எ ஹோமோமார்பிசம் மேப். ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொன்னாலே இந்த கண்டிஷன் தான் ஞாபகம் வரணும். எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டாட் எஃப் ஆஃப் பி. இது வந்து இந்த குரூப்பில் உள்ள ஆப்ரேஷனாக இருக்கணும். இது வந்து
ஜி டேஷ் கமா டாட் இதில் உள்ள ஆப்ரேஷனாக இருக்கணும். ஓகேவா? அப்போது இப்படி இருந்ததுன்னா என்னென்ன ரிசல்ட்லாம் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் இ ஈக்குவல் டு இ டேஷ் இது பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி நோட்லேயே பார்த்துருக்கோம், இதில் பிடிஎஃப்பில் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸுக்கு இமேஜ் பார்த்தாலும் இமேஜுக்கு இன்வர்ஸ் பார்த்தாலும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இதே தான், அந்த ரிசல்ட் தான் ஃபாலோ ஆகுது. அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து ஹச்சுங்கிறது ஜியில் சப்குரூப்பாக இருந்தால் எஃப் ஆஃப் ஹச் வந்து ஜி டேஷில் சப்குரூப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹச்சுங்கிறது ஜியில் நார்மலாக இருந்தால் எஃப் ஆஃப் ஹச் வந்து ஜி டேஷில் நார்மலாக இருக்கும். அதுவே இப்போ எஃப் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ், இப்போது ஹச் டேஷ்னு ஒரு சப்குரூப் எடுக்கிறோம் இன் ஜி டேஷில். ஓகேவா? அப்போது அது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் வந்து சப்குரூப் ஆஃப் எதுக்கு, இதோட இன்வர்ஸ் வந்து ஜியில் வந்து சப்குரூப்பாக இருக்கும். அதுவே ஹச் டேஷ் வந்து நார்மல் இன் ஜி டேஷில் எடுக்கிறோம். அப்போது இதோட இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷ் வந்து எதில் நார்மலாக இருக்குமா? ஜியில் நார்மலாக இருக்கும். இதுதான் ரிசல்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஜி டு ஜி டேஷ் பேசும்போது இமேஜ், இங்கேருந்து இங்கே பேசும்போது இன்வர்ஸ் இமேஜ். ஜி டு ஜி டேஷ் பேசும்போது இமேஜ், ஜி டேஷ் டு ஜிக்கு பேசும்போது இன்வர்ஸ் இமேஜ். இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்து இங்கே போகும்போது எஃப் ஆஃப் ஏ, இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்து இங்கே போகும்போது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ரிசல்ட் ஒன்று பாருங்கள். இதே மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் மேப் டிஃபைன் பண்ணுறாங்க. ஜி டு ஜி டேஷ் பி எ ஹோமோமார்பிசம். தென் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எஃப் இஸ் 1 to 1 if and only if கர்னல் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஏ. கர்னல் வந்து நம்ம இன்னும் படிக்கலை, இப்போ இதான் படிக்க போகிறோம். இந்த ரிசல்ட் எழுதி வச்சுக்கோங்க, அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஹோமோமார்பிசம் மேப்பு, அந்த ஹோமோமார்பிசம் மேப் ஒன்றாவும் இருந்ததுன்னா அந்த கர்னலில் எந்த எலமெண்ட் மட்டும் தான் இருக்குமா? இ மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். கர்னல் எஃப்ங்கிறது நம்ம ஓகே, கர்னல் எஃப் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. கர்னல் எஃப் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. கர்னல் எஃப் வந்து நார்மல் சப்குரூப். இதே மாதிரி இன்னொன்று பார்த்துருப்போம், சென்டர் இசட்டும் என்னதாக தான் இருக்கும்? நார்மல் சப்குரூப் ஆஃப் இஜெட் தான் இருக்கும், ஜி தான் இருக்கும். ஓகேவா? அந்த குரூப்புக்கு சென்டரும் நார்மல் சப்குரூப்பாக தான் இருக்கும். கர்னலும் எப்படி இருக்கும்? நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ரிசல்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கர்னல் பற்றி பார்ப்போம். ஓகேவா? கர்னல் பற்றி ஒரு ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்குறேன். அந்த கர்னல்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.